தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த சட்டம் தான் இந்தியாவிலேயே அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய சட்டமாக இருக்குது. குலக்கல்வி முறையை திணிக்கிறது, 3வது 5வது வகுப்புகளுக்கு கூட பொதுத்தேர்வு வச்சு மாணவர்களை ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பாதகமான திட்டங்கள் இந்த கல்விக் கொள்கையில் இருக்குது. இதன் காரணமாக தான் இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எதிர்ப்பு கிளம்பிய வண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் மாநிலங்கள் இந்த கல்விக் கொள்கையை ஏற்கலனாலும் எதிர்த்தாலும் ஒன்றிய பாஜக அரசு இந்த மோசமான கல்விக் கொள்கையை ஏதோ ஒரு வகையில் குறுக்கு வழியில் அமல்படுத்த முற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ இந்த புதிய கல்விக் கொள்கை டெல்லி பல்கலைக்கழகத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்கு. அதுவும் சும்மா இல்லைங்க. 1ஆம் ஆண்டு சட்டம் படிக்கும் மாணவர்களுக்கு மனுஸ்மிருதியை பாடத்திட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. மனுஸ்மிருதி பற்றி ஜி.என். ஜா மற்றும் கிருஷ்ணசாமி ஆகியோர் எழுதிய விளக்க புத்தகங்களை LLB படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே பாடத்திட்டத்தில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழக குழு ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்களாம். ஸோ இந்த பாடத்திட்டம் ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டம் தான் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்குது. ஏற்றத்தாழ்வை போதிக்கிற மனுஸ்மிருதியை டெல்லி பல்கலைக்கழகத்துக்குள்ள சட்ட மாணவர்கள் மேல திணிக்கிற செயல் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்கு வாதாடக்கூடிய சட்ட மாணவர்கள்கிட்ட இப்படி மனுஸ்மிருதியை திணிக்கிறதெல்லாம் ரொம்ப பாதகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் சட்ட மாணவர்கள் ஆர்டிகல் 15 போன்ற சட்டங்களை தான் படிச்சு தெரிஞ்சுக்கணுமே தவிர மனுஸ்மிருதியை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மனுஸ்மிருதியில அப்படி ஒன்றும் நல்லதெல்லாம் கிடையாது. பிற்போக்குத்தனங்களை கொண்டதாகவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே அப்படின்னு சொல்கிறது, எந்த சாதியினர் என்ன பேர் வச்சுக்கணும், பெண்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்றத்தாழ்வை போதிக்கிற மனுஸ்மிருதியை மாணவர்கள் மத்தியில் கொண்டு வரதுன்றது தேவையில்லாத வேலை, மேலும் பாதகமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாணவர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வை திணிக்கிற இந்த செயலுக்கு பலரும் எதிர்ப்பு சொல்லிட்டு வராங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளிருந்தே போராட்டம் விடிச்சிருக்கு. அந்த போராட்டம் அந்த பல்கலைக்கழக துணைவேந்தரையே கதிகலங்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த சோசியல் டெமோக்ராட்டிக் டீச்சர் ஃப்ரண்ட் அப்படிங்கிற ஆசிரியர் அமைப்பு இந்த மனுஸ்மிருதியை கொண்டு வர பாடத்திட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அந்த ஆசிரியர் அமைப்பு பல்கலைக்கழக துணைவேந்தரான யோகேஷ் சிங்குக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பெண்களோட உரிமைக்கு எதிராகவும் பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வை கற்பிக்கும் மனுஸ்மிருதி கல்வி முறையை சீர்குலைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுடைய இந்த போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு மாணவர்கள் அமைப்புகளும் போராட்டத்தில் இறங்கினாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர் அம்பேத்கர் வழியில் மனுஸ்மிருதியை எரிச்சே போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இந்த போராட்டம் தான் துணைவேந்தருக்கு பெரிய கிளியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து காங்கிரஸ் சார்பில் இருந்து இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்புகள் கிளம்பிச்சு. RSSோட கனவை மோடி நிறைவேற்ற பார்க்குறாரு அப்படின்னு சாட்டியிருந்தாங்க. எனவே போராட்டம் தீவிரமடைஞ்ச நிலையில் மனுஸ்மிருதியானது பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு சொல்லி டெல்லி பல்கலைக்கழக துணைவேந்தர் யோகேஷ் சிங் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாரு. எனவே அதிகாரம் மூலமாக கல்வித்துறையில் இருக்கிற சில காவி துண்டுகள் மூலமாக வர்ணாசிரமத்தை திணிக்கிற மனுஸ்மிருதியை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மோடிக்கும் கல்வித்துறை காவிகளுக்கும் ஆசிரியர் அமைப்பு மற்றும் மாணவர்கள் அமைப்பு நடத்தின போராட்டமும் காட்டிய எதிர்ப்பும் அவங்களுக்கு பயத்தை கொடுத்து பணிய வச்சிருக்கு. ஆக இப்படி ஆசிரியர் அமைப்புகளும் மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து போராடி மனுஸ்மிருதியை கொண்டு வந்த திட்டத்தை தகர்த்திருக்கிறாங்க. இதை பல்வேறும் பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதே நேரம் என்ன இருந்தாலும் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துகிற முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். எனவே பாஜக இந்த தேசிய கல்விக் கொள்கையை எந்த வகையில் திணிக்க பார்த்தாலும் அதை நாம் தொடர்ந்து கண்காணித்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஷ்டிரத்தையும் ஏற்றத்தாழ்வையும் அடிப்படையான கொள்கையாக கொண்டிருக்கிற RSS அமைப்பு அதை நடைமுறைப்படுத்த தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு வருது. கிரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிட்டு வருது. அதே சமயம் இந்த கொள்கையை கல்வித்துறையில் நம்ம அமல்படுத்தணும், மாணவர்கள் மத்தியில் இப்படி கொண்டு போய் சேர்த்தனால்தான் அடிப்படையிலிருந்தே இந்த கொள்கையை நம்மளால் திணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் பாஜக கொண்டு வந்திருக்குது. எனவே இதை லீகலாகவே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை அமல்படுத்துகிற வேலையை ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதோட உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட மாணவர்களும் ஆசிரியர் அமைப்புகளும் ஜனநாயக அமைப்புகளும் அதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஹிந்தி திணிப்பு, குலக்கல்வி முறையை ஆதரிக்கிறது, நீ உங்கள் அப்பா பண்ண வேலையவே பார்ப்பா, உனக்கு நான் இன்சென்டிவ் தரேன் அப்படின்னு சொல்கிறது, இன்ஜினியரிங் காலேஜ் போகிற பசங்கிட்ட பகவத்கீதையை சிலபஸில் ஆட் பண்ணி படிக்க சொல்கிறது, இப்போது சட்ட பாடத்திட்டத்தில் மனுஸ்மிருதியை சேர்க்கறது அப்படின்னு பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்த வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அதே சமயம் இந்த பாதகமான செயல்களுக்கு எதிர்ப்பும் கிளம்பிய வண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த போராட்டத்தில் மனுஸ்மிருதியை கொளுத்துன மாதிரி அந்த தேசிய கல்விக் கொள்கையும் கொளுத்தணும் அப்படிங்கிறதான் பலருடைய எதிர்பார்ப்பாகவே இருக்குது.